சுற்றிலும் மரம் செடி கொடிகளுடன் உள்ளடங்கி இருந்த பண்ணை வீட்டிற்கு சொந்தக்காரனான சண்முகம் வாசல் திண்ணையில் சாய்வு நாட்காலியில் அமர்ந்திருந்தார். ஐயா, நாளைக்கு ஊரிலிருந்து தம்பிங்க குடும்பத்தோட வர்றதா அம்மா சொன்னாங்க. இளநீர் குலை 4-5 பறிக்க சொல்லி வீட்டுக்கு கொண்டு வரணும் என்று பேசியபடி பின்பக்கம் போகவே வாசலுக்கு வருகிறாள் வைதேகி. என்ன வைதேகி, முகத்துல ஒரே ஜொலிப்பு தெரிகிறது. உன் மகன்கள் வரப்போகிற சந்தோஷமோ பின்ன இருக்காதா? 2 பேரும் ஊர் பக்கம் வந்தே 6 மாசத்துக்கு மேல ஆகிருச்சு. நம்ம கிரி மகனுக்கு 1.5 வயசாயிருக்கும். குழந்தை பிடிச்சிட்டு நடப்பதாக சொன்னானே. பேரனையும் பேத்தியையும் பார்க்கணும்னு மனசு தவிக்குது. ஆமா, ரகு பேசினானா? அவள் குரலில் வருத்தம் தெரிந்தது. ஏன்மா, பெரிய மகன் ரகுவை நினைச்சதும் மனசு வேதனைப்படுதா? ஆமாங்க, மனசுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கு. 2 பிள்ளைகளையும் அருமை பெருமையாக வளர்த்தோம். பெரியவன் டாக்டராகவும் சின்னவன் என்ஜினியராகவும் நம்மை பெருமைப்பட வச்சாங்க. குறை சொல்ல முடியாத தங்கமான பிள்ளைகள் தான். நமக்கு வந்த மருமகள்களும் அப்படியே. மூத்தவ அன்பும் பாசமுமாகவே இளையவளுடன் பழகிறா. எல்லாம் இருந்தும் சின்னவனுக்கு 2 குழந்தைகளை கொடுத்த கடவுள் பெரியவனுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகியும் இன்னும் குழந்தை பாக்கியத்தை தரலையே. அதை நினைக்கும் பொழுதுதான் மனசு வேதனைப்படுதுங்க. வருத்தப்படாதே, கால தாமதமானாலும் கடவுள் நிச்சயம் நல்லதை செய்வார். இப்போ ட்ரீட்மெண்ட் இருப்பதாக ரகு சொன்னான் இல்லையா? இப்போ நேரில் வரும்போது நிச்சயம் நல்ல செய்தி தான் சொல்லுவாங்க என்றார் சண்முகம். வைதேகிக்கு ரகுவரன் கிரிதரன் என 2 பிள்ளைகள். பெரியவன் நர்சிங் ஹோம் வைத்திருக்கிறான். சின்னவன் கிரிதரன் கோயம்புத்தூரில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தான். ரகுவரன் திருமணமானவுடன் அப்பா அம்மாவை தன்னுடன் வந்து இருக்கும்படி அழைத்தான். இல்லப்பா, எங்களோட வாழ்க்கை இந்த கிராமத்திலேன்னு முடிவாகிடுச்சு. வயல் வரப்பு தோட்டம்னு பராமரிக்கணும். நமக்கு சோறு போட்ட பூமி இல்லையா? நம்மை நம்பி 4 குடும்பங்கள் பிழைக்குது. உடம்பில் தெம்பு இருக்கிற வரை இப்படியே ஓட்டுகிறோம். உங்கள் காலத்தில் எப்படி பண்ணுறதுன்னு யோசிங்க. உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை பாருங்க. பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிக்கிறோங்கிற திருப்தியே போதும். ரகுவுக்கு திருமணமாகி 2 வருடத்தில் நல்ல சம்பந்தம் வரவே கிரிதரனின் திருமணத்தை சிறப்பாக முடித்தார்கள். கிரிதரனுக்கு திருமணமாகி 3 வருடத்திலே 2 குழந்தைகள், ஆணொன்று பெண்ணொன்று. ரகுவரனுக்கு 5 வருடமாகியும் குழந்தை பிராப்தம் இல்லாதது எல்லாருக்குமே பெரிய குறையாகவே இருந்தது. ஏன் நந்தினி, ஒரு குழந்தைக்கு தாயாக முடியலைனாலும் ஒரு நல்ல மனைவியாக என்னோடு கடைசி வரை வாழ்ந்தால் போதும்னு முடிவு பண்ணிட்டேன். நமக்கு குழந்தை வேண்டாம் நந்தினி, நீயும் நானுமாகவே இருந்துட்டு போகலாம். ஏங்க, இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் வேறு ஏதும் முடிவு எடுத்தாலும் எனக்கு அது முழு மனசோடு சம்மதிக்க தயாராக இருக்கிறேன். வேண்டாம் நந்தினி, இனி இப்படி ஒரு முறை சொல்லாதே. எனக்கு ஏதாவது குறை இருந்தால் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பியா? அப்போ நாம் வாழ்ந்த இந்த 5 வருட வாழ்க்கையின் அர்த்தம் என்ன நந்தினி? எனக்கு குழந்தை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. நீயும் நானும் மன நிம்மதியோடு வாழ்ந்தால் போதும். அவன் குரலில் கோபம் தெரிந்தது. சாரிங்க சாரிங்க, நான் தப்பாக பேசிட்டேன். சத்தியமாக இந்த நந்தினி இந்த அழகான புருஷனை ரசிச்சுட்டு வாழ்ந்துருவேன். மனம் விம்ம சொல்பவளை தோல் சேர்த்து அணைத்தவன் காரை ஸ்டார்ட் செய்து ஊருக்கு கிளம்பினார்கள். ஊரில் கார் வந்து நிற்கவே கார் சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்த வைதேகி, அம்மா அப்பா வாங்க, முதலில் எல்லாரும் உள்ளே போகலாம். பேரன் பேத்தியை பார்த்த சந்தோஷத்தில் எங்களை வாசலிலேயே நிற்க வச்சிட்டீங்க. ஓடு ஓடு, தாத்தா பாட்டி வீடு வந்தாச்சு என்று சொல்லவும் தளிர் நடை பயின்று வரும் பேத்தியை எதிரில் வந்து வாரி அணைக்கிறார் சண்முகம். சிரிப்புடன் சொன்ன கிரி பெட்டியுடன் உள்ளே போக அனைவரும் தொடர்கிறார்கள். என்ன, ரகு கிட்ட பேசுனீங்களா? கோயம்புத்தூர்லேருந்தே நாங்கள் வந்துட்டோம். இங்கே இருக்கிற திருச்சியிலேருந்து இன்னும் ரகு வரலையா? எப்பத்தான் கிளம்பினான்? ஃபோன் பண்ணினானா? எல்லோரும் ரகுவரனின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்க 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தான் ரகுவும் நந்தினியும். காரிலிருந்து இறங்குபவர்களை எல்லோரும் வரவேற்கவே நந்தினி முதலில் மாமியாரிடம் இருக்கும் குழந்தையை வாங்கி கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டாள். என் செல்லம், உன் பர்த்டே அப்போ பார்த்தது பாரு, முகமெல்லாம் கூட மாறிப்போச்சு. புவனா அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான்.
என நந்தினி சொல்ல, தம்பியின் தோள் மீது கை போட்டு பேசியபடியே ரகுவரன் வீட்டினுள் வந்தான். வீடு கலகலப்பாகவும் சிரிப்புமாகவும் நிறைந்திருக்க, இரவு சாப்பாட்டிற்கு பிறகு வாசலில் நிலவொளியில் வந்து உட்கார்ந்தார்கள். அப்பா, நம்ம கிராமத்துக்கு வந்தாலே மனசுக்கு தனி நிறைவு கிடைச்சிருது. ஜனசந்தடி இல்லாமல் மரங்கள் சூழ அமைஞ்ச நம் வீட்டு சில்லுன்னு காத்து, குடும்பத்தோடு இருக்கிற மகிழ்ச்சி, இதெல்லாம் அங்கே என்னன்னே தெரியல. எவ்வளவுதான் சம்பாதித்து வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தாலும் இந்த நிறைவு கிடைக்கிறதில்லப்பா என ரகு சொல்ல, ஆமாப்பா, ரகு சொல்கிறது ரொம்ப சரி. இங்கே வந்தாலே எல்லாம் பழைய நினைவு. பம்ப் செட்டில் குளிச்சு, தோப்பில் கிரிக்கெட் விளையாடினது, ஏரிக்கரையில் மணல் வீடு கட்டியதுன்னு எத்தனையோ மறக்க முடியாத நினைவுகள். ரகு, நந்தினி வந்ததிலிருந்து நானும் பொறுமையாக ஏதாவது நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். ட்ரீட்மெண்ட் எடுத்ததா சொல்கிறீங்களே, ஏதாவது விசேஷம் உண்டாப்பா? வைதேகி கேட்கவும், உள்ளே தொட்டிலில் தூங்கும் குழந்தை அழ, புவனா, அஜய் அலறான். பரபரப்புடன் நந்தினி எழுந்திருக்க, நீங்கள் இருங்கக்கா, நான் போய் பார்க்குறேன் என புவனா எழுந்து உள்ளே போக, உட்கார்ந்திருந்த வைதேகி நின்று கொண்டிருக்கும் நந்தினியின் கையை பிடித்தாள். உட்காருமா, டாக்டர் என்ன சொல்கிறாங்க? கூடிய சீக்கிரம் நல்ல பலன் கிடைக்கும் தானே? அம்மா, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. நானே விபரமாக சொல்கிறேன். இந்த ஜென்மத்தில் எங்களுக்கு குழந்தை பிராப்தம் இல்லைம்மா. என்னப்பா சொல்கிறா? அனைவரது முகத்திலும் அதிர்ச்சி தெரிந்தது. நந்தினி பொங்கி வரும் கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கி தலை குனிந்தாள். ஆமாம்மா, எல்லா விதத்திலும் முயற்சி பண்ணியாச்சு. நந்தினியின் கருமுட்டை சரியாக வளர்ச்சி இல்லாததால் குழந்தையை உருவாக்கும் திறன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் எங்களுக்கு குழந்தை பற்றி நினைப்பே பேச வேண்டாம். இதோடு நிறுத்திடுங்க. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கோம், அவ்வளவுதான். அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் அனைவரும் அமைதியாக இருக்க, ரகு, நீ சொன்னதை கேட்டதும் உண்மையில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. அண்ணியை சிங்கப்பூர் எங்காவது கூட்டிகிட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் காட்டலாமா? இல்லை கிரி, நானே ஒரு டாக்டர் தானே, எனக்கு தெரியும். எந்த வாய்ப்பும் இல்லை. இத்தோடு விட்டுடுங்க. இப்போ என்ன, உன் குழந்தைகளும் எங்கள் குழந்தை மாதிரி தான். நந்தினி சங்கடப்படுவா. இந்த விஷயம் பற்றி பேச வேண்டாமே. நந்தினியை ஓரக்கண்ணால் பார்த்தபடி ரகு சொல்ல, ரகு, நந்தினி, கவலைப்படாதீங்க. நமக்குன்னு கிடைப்பதை கடவுள் நிச்சயம் தட்டி பறிக்க மாட்டார். காலங்கள் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி இருக்க, உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். உங்கள் 2 பேரையும் அம்மா அப்பான்னு கூப்பிட நிச்சயம் ஒரு குழந்தை வரும். என் மனசு சொல்லுது. சண்முகம் சொல்ல, ரகுவின் இதழ்களில் விரக்தி சிரிப்பு படர, அதற்கு மேல் தாங்க மாட்டாதவளாய் வைதேகியின் மடியில் படுத்து நந்தினி அழ ஆரம்பித்தாள். அவளை சமாதானம் பண்ணக்கூட தோன்றாமல் சிலையாக அமர்ந்திருந்தாள் வைதேகி. மறுநாள் தோட்டத்தில் பூத்த மல்லிகை மொட்டுக்களை பறித்து வந்து சரமாக தொடுத்தாள் புவனா. அருகில் குழந்தையை மடியில் படுக்க வைத்து நந்தினி தூங்க வைத்து கொண்டிருக்க, அக்கா, நான் ஒன்று சொன்னால் தப்பா நினைக்க மாட்டீங்களே? பீடிகையுடன் புவனா ஆரம்பிக்க, அப்படி என்ன கேட்க போற? கேளு புவனா. இல்லை, நேற்று ரகு அத்தான் விவரமாக சொன்னாரு. இருக்கட்டுமே, இப்போ எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வந்தாச்சு. டோனர் மூலம் கருமுட்டை வாங்கி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? சிறிது நேரம் மௌனத்துக்கு பிறகு அதை பற்றியும் பேசியாச்சு புவனா. அதில் அவருக்கு இஷ்டமில்லை. என் மூலமாக வர்ற குழந்தையைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். தவிர அவருக்கு இதில் இஷ்டமில்லை புவனா. அதனால் நானும் அதைத்தான் நினைக்கிறேன். இந்த பேச்சை விட்டுடுவோம். இதோ இந்த அஜய் செல்லம் என்னை பெரியம்மான்னு கூப்பிடுவானே, அது போதும் எனக்கு. தூங்கும் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டாள். உங்களை நினைச்சா கஷ்டமா இருக்குக்கா. உடம்பில் நல்ல ரத்தம் ஓடும் பொழுது குழந்தையின் அருமை தெரியாது. நாளாக ஆக மனசுக்குள் ஒரு வெறுமை வந்து உட்கார்ந்துக்கும். அவர்கள் பேசுவதை கேட்டபடியே அங்கு வந்த கிரி, ஏன் புவனா, என்ன பேச்சு? அதான் அண்ணி இந்த பேச்சை விட சொல்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற? அவங்கவுங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். கல்யாணமாகி 3 வருஷத்தில் 2 குழந்தைக்கு தாயாகிட்டோம்னு கர்வத்தில் பேசுகிற மாதிரி இருக்கு உன் பேச்சு என கிரி கோபமாக சொல்ல, நான் சொல்வதை நினச்சி சொன்னது உங்களுக்கு தப்பாக தெரியுது. இனி நான் வாயை திறக்க மாட்டேன், போதுமா? என்ன தம்பி இது? ஏன் இப்போ புவனாவை இப்படி பேசுகிறீங்க?
இல்லை அண்ணி, அவங்கவங்க இடத்திலிருந்து பார்த்தால்தான் அதோட வழி தெரியும். நான் சரியாகத்தான் பேசினேன் என்று சொன்னான் கிரி. மறுநாள் எல்லோரும் அவரவர்கள் இருக்கும் ஊருக்கு கிளம்பி விட்டார்கள். ஊருக்கு சென்றதும் மனைவியின் அருகில் வந்தான் கிரி. சாரி புவனா, கோபப்படாதே. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அவங்க முடிவு பண்ண வேண்டியது. அண்ணன் குடும்பமாக இருந்தாலும் நாம் தலையிட முடியாது. சரி சரி, எங்க பரம்பரையில் அப்படி யாருக்குமே குழந்தை இல்லாமல் இருந்ததில்லை. எனக்கு என்னமோ உங்க அண்ணி மேலதான் சந்தேகமாக இருக்கு. உங்க அண்ணனுக்கு வேறு நல்ல இடத்தில் பெண் பார்த்துருக்கலாம்னு தோணுது. அவர் இருக்கிற அழகுக்கும் படிப்புக்கும் இவங்க பொருத்தமே இல்லை. உனக்கு எதுக்கு புவனா இந்த தேவையில்லாத பேச்சு? விட்டுடு இதோடு என சொல்லிக்கொண்டு கிரி ஆஃபீஸுக்கு கிளம்பினான். அஜய் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்க அதித்தி வாசலில் விளையாடி கொண்டிருந்தாள். சிந்தனையுடன் உட்கார்ந்தாள் புவனா. தட்டில் சாதம் காய்கறிகளை வைத்துவிட்டு ஏதோ யோசனையில் இருக்கும் மனைவியை பார்த்தார் சண்முகம். பிள்ளைங்க வந்துட்டு போனதிலிருந்து ஒரு வாரமாக பெரியவனோட நினைப்பு தாங்க. முகத்தில் இருந்த மலர்ச்சி தொலைஞ்சு போச்சு. அவங்க சந்தோஷத்தை மீட்டெடுக்க என்னதான் வழின்னு தெரியல. கடவுள் அவனுக்குன்னு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்க கூடாது. எந்த குறையும் இல்லாத மருமகள்கள் கிடைச்சிருக்காங்கன்னு நினச்சேன். ஒரு குழந்தைக்கு தாயாகிற தகுதி கூட இல்லாதவளாக வந்து விட்டாளே இந்த நந்தினி. இதில் யாரை குற்றம் சொல்றது? நீ புலம்பி எந்த பிரயோசனம் இல்லை வைதேகி. உன் மகன் ஒன்றும் விபரம் தெரியாதவன் இல்லை. அவன் ஒரு டாக்டர். நிச்சயம் அவன் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்க ஏதேனும் ஒரு வழியில் அவன் வழி தேடத்தான் செய்வான். நாம் பொறுமையாக இருக்கலாம். எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கு. 2 பேரும் முழு மனசோடு தத்தெடுக்க முடிவு பண்ணினால் அவங்க குறை விலகவும் வாய்ப்பிருக்கு. அவர் சொல்லி வாய் மூடுவதற்குள் போதும் நிறுத்துங்க. என்ன பேச்சு இது? யாரோ பெத்த குழந்தைக்கு என் மகன் அப்பாவாக இருப்பதா? இந்த நினைப்பே எனக்கு பிடிக்கல. அதுக்கு குழந்தை இல்லாமலேயே இருந்துடலாம். வேண்டாம் வைதேகி, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏங்க, மோர் போட்டுக்கோங்க. வேண்டாம், நீ பேசிய பேச்சிலேயே எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சுன்னு என எழுந்து போனார் சண்முகம். நந்தினி, நாளைக்கு சண்டே வீட்டில் எதுவும் செய்ய வேண்டாம். காலையில் உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் ஷாப்பிங் போயிட்டு லஞ்ச் வெளியே சாப்பிட்டு வரலாம். இரவு ரகுவரன் சொல்ல தலையாட்டினாள் நந்தினி. சொன்னது போலவே இருவரும் கோவிலுக்கு போய்விட்டு கடைக்கு போக, உனக்கு பிடிச்ச மாதிரி 4-5 பட்டுப்புடவை எடுத்துக்கோ நந்தினி. நந்தினி புடவை செக்ஷனில் மூழ்கி இருக்க, ஏங்க புடவை செலக்ட் பண்ணிட்டேன். பேசிக்கொண்டிருக்கும் அவன் அருகில் வந்தாள் நந்தினி. மாலதி, இவங்க என்னோட வைஃப் நந்தினி என்று நந்தினியை அவன் வேலை பார்க்கும் மாலதியிடம் இன்ட்ரோ செய்தான். புருவத்தை உயர்த்தி இவள் யார் என்பது போல பார்க்கவே, நம்ம ஹாஸ்பிட்டலில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா, பேரு மாலதி என ரகுவரன் சொல்லவும் அவளை பார்த்தான். இவன்தான் உன் பையனா மாலதி? அம்மாவின் புடவையில் ஒளிந்து கொண்டு அவனை பார்க்க, ஆம்பளை வைக்கப்படலாமா? இங்கே வா, உன் பெயர் என்ன? அவனை அருகில் அழைத்து கேட்கவும், ஆதித்யா, ஆனால் எல்லோரும் ஆதின்னு கூப்பிடுவாங்க என்று மழலை மாறாத குரலில் சொன்னான். அவளை பார்த்ததுமே நந்தினிக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவளை ஈர்ப்பது போல இருந்தது. கடவுள் குழந்தை பாக்கியத்தை தராமல் எங்களை தண்டிச்சுட்டானேன்னு மனக்கவலையை மறைச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என ரகு சொன்னான். உங்ககிட்ட ஒரு உதவி மட்டும் கேட்க தோணுது, செய்வீங்களா டாக்டர்? என்ன செய்யணும்னு சொல்லு மாலதி. இன்னும் 2 மாதத்தில் வேலைக்கு ஆஸ்திரேலியா போகிறேன். திரும்பி இங்கே வரமாட்டேன். என் மகனை ஒரு நல்லவங்களுக்கு தத்து கொடுப்பதுன்னு முடிவு பண்ணி அதற்கான ஏற்பாட்டையும் செய்துட்டு இருக்கேன். நீங்களும் உங்கள் மனைவியும் அப்பா அம்மாவாக இருந்து என் மகனை வளர்த்து ஆளாக்குவீர்களா? அவனுக்கு ஒரு கௌரவத்தையும் ஒரு அடையாளத்தையும் தரணும். இந்த உதவியை மட்டும் செய்வீங்களா டாக்டர் என மாலதி கேட்கவும், ரகுவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இருவரும் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். இனியும் தள்ளி போட வேண்டாம் நந்தினி. இன்று ஆதியை தத்தெடுப்பது பற்றி பேச வேண்டும். மாலதியும் இன்னும் 2 வாரத்தில் கிளம்ப போகிறாள். வக்கீல் மூலம் பேசி தத்தெடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாகிவிட்டது. இன்னும் 2 நாளில் ஆதியை வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும். இதுதான் என் முடிவு. உனக்கு சம்மதம் தானே நந்தினி என டக்கென்று கேட்டுவிட்டான். அவன் மார்பில் சாய்ந்து வாய்விட்டு அழுதாள் நந்தினி. இந்த விபரத்தை அவரது மாமனார் மாமியாருக்கு சொல்லி தங்களது வீட்டிற்கு வர சொன்னார்கள்.
வீட்டிற்கு வந்த வைதேகி அவர்களுடன் 4 வயது மதிக்கத்தக்க சிறுவன் இருப்பதை பார்த்து கேள்விக்குறியுடன் முகத்தில் தெரியவும், யாருப்பா இது என்று கேட்க, உள்ளே வாங்க, விபரமாக சொல்றேன். இவன் நம் குடும்பத்தில் ஒருவன். என்னுடைய உறவுகள் எல்லாம் இவனுக்கும் உறவுகள். ஆதி, இங்கே வா, தாத்தா பாட்டிக்கு வணக்கம் சொல்லு என்று ஆதியை கூப்பிட்டான் ரகுவரன். யார் பெற்ற பிள்ளையோ இன்று என் மகனுக்கு அப்பா என்ற அடையாளத்தை தந்து அவன் குடும்பத்தில் ஒருவனாகிவிட்டான். எப்படியோ குழந்தை இல்லை என்ற குறை மறைந்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். அவர் மனம் நினைக்க, இங்கே தாத்தா கிட்டே வாப்பா ராஜா என சண்முகம் அழைக்கவும் கோபத்தின் உச்சிக்கே போனாள் வைதேகி. என்னங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாரோ ஒரு சிறுவனை அழைச்சிண்டு வந்து இனிமேல் இவன் என் மகன்னு சொல்வானாம். நாம் உடனே வாப்பா பேரன்னு கொஞ்சணுமா? என்னங்க இது? என்ன கன்றாவி இது? என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும்? எதுக்கு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் என்று சொன்னவள், இப்படி ஒரு எதிர்ப்பு வரும் என்பதை எதிர்பார்க்காத நந்தினி தலை குனிந்து நின்றாள். அம்மா, தயவு செய்து கோபப்படாதே. உன் எண்ணம் என்ன? நானும் நந்தினியும் குழந்தையுடன் சந்தோஷமாக இருக்கணும், அதுதானே? இப்போ அதுதானே நடக்குது. இவன் எங்களுக்கு பிறக்காட்டியும் இவன் எங்கள் பிள்ளைதாம்மா. முறைப்படி இவனுக்கு நாங்கள் அப்பா அம்மானு ஆகிட்டோம். இரத்த பந்தத்தால் உருவாகாட்டியும் அன்பால் உருவான உறவு இது. இனிமேல் இதுதாம்மா தொடரும் என்று நெத்தியில் அடித்தாற்போல் ரகுவரன் சொல்லவும், ப்ளீஸ் எங்கள் மனசை புரிஞ்சுக்கோங்க வைதேகி, இது அவங்க வாழ்க்கை. இந்த பிள்ளையோடு இவர்களால் நிறைவாக வாழ முடியும்னா வாழட்டுமே. இதை நாம் ஏன் தடுக்கணும்? அவங்க சந்தோஷம்தானே நமக்கு முக்கியம். கள்ளமும் கபடம் இல்லாத அந்த குழந்தையின் முகத்தை பார்த்துவிட்டு பேசு வைதேகி. அவள் கோபம் இப்போது நந்தினியின் பக்கம் திரும்பியது. அவன்தான் இப்படி ஒரு காரியம் செஞ்சானா? உனக்கு எங்கடி போச்சு புத்தி? இப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்ல உனக்கு மனசு வரல இல்ல? இவ்வளவு சுயநலவாதியா இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க உனக்கு இஷ்டமில்லை, அப்படித்தானே? என்ன பெண் ஜென்மம் நீ! சை, உன் பிறப்பே தேவையில்லாதது. கோபத்தில் வார்த்தைகள் வரம்பு மீறி வர அதற்கு மேல் தாங்காதவனாய், போதும் நிறுத்துங்கம்மா. இவனை என் மகனாக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். உங்களுக்கு இஷ்டமில்லை, பரவாயில்ல, விட்டுருங்க என்று கத்தினான். வைதேகியோ, ஏற்றுக்கிறேன், என் மனசும் மாறிடுச்சு. ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்காக நந்தினி கிட்ட நான் எவ்வளவு கடுமையாக நடந்திருக்கேன்னு இப்போ தான் எனக்கே புரியுது. பாவம், இந்த குறை அவளா விரும்பி கேட்டதில்லையே. என்னை போன்ற மாமியார்கள் திருந்தணும் ரகு. தாய்மை பேருங்கிறது ஒரு பெரிய வரம் தான். இருந்தாலும் இரத்த சம்பந்தமில்லாத ஒரு குழந்தைக்கு தாயாகும் நல்ல மனசு எல்லாருக்கும் வராது. ஆதியை நீ அவகிட்ட கொடுத்ததும் தாய்மை பொங்க வாரி அணைச்சாலே அவளுக்கு முன்னால 2 குழந்தைய பெத்த நானெல்லாம் ரொம்ப சாதாரணமப்பா. குரல் கம்ம சொன்ன வைதேகி, நந்தினி, நீயும் என்னை மன்னிச்சிடுமா. என் வார்த்தைகளால் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ரொம்ப காயப்பட்டிருக்கும் உன் மனசு. இந்த அத்தையை மன்னிச்சிருமா. ஐயோ, என்ன அத்தை, நீங்க பெரியவங்க, என்கிட்ட கோபப்பட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு என நந்தினி சொல்ல அவள் கையை ஆதரவாக பிடித்தாள் வைதேகி. ஆச்சரியத்தில் விழிவறிய பார்த்தாள் புவனா. என்னது, அத்தையும் மாமாவும் மனசு மாறிவிட்டார்களா? இந்த அனாதை சிறுவனை பேரனாக ஏற்றுக்கொண்டு விட்டார்களா? எப்படி இதெல்லாம் நடந்தது என திகச்சு போய் நின்றாள். எங்கள் மகனுக்காகவும் மருமகளுக்காகவும் எங்கள் மனசை மாற்றிக்கிட்டோம். அவங்க சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷம். அந்த கடவுள் எங்கள் புத்தியை தெளிய வச்சிட்டாரு. அஜய் போல இனி ஆதியும் எங்கள் பேரம்தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை என சந்தோஷத்துடன் கூறிய வைதேகியை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் மூத்த மருமகளும் இளைய மருமகளும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.